அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. ஒரு சின்ன சிறுவனோட விளையாட்டு மாதிரி இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கொடுத்துட்டீங்க. இது குழந்தைங்களோட விளையாட்டு இல்ல மகாராஜா, இது அறிவோட விளையாட்டு. அற்புதம். மகாமந்திரியாரே, மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க கையில இருக்கிற அந்த வைரம் பண்டிதர் ராமகிருஷ்ணா கையில இருக்கிறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். குருஜி 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 நீங்க பாத்தீங்களா? இது வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா சின்ன சின்ன அன்பளிப்பாலேயே சந்தோஷப்பட்டு இருந்தாரு. குருவே, இப்ப பண்டித ராமகிருஷ்ணாவோட பார்வை ராஜ்யத்தோட பொக்கிஷம் மேல இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணா இருக்காரு, இதுக்கு மேல வைரத்துக்கு குறைவா எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆமா தனிமணி, இறைவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இன்னைக்கு இவனுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நாளைக்குங்கிற ஒரு நாள் பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு வரவே விட மாட்டாரு. இது வரைக்கும் பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு எதையுமே கிடைக்க விடல. மகாராஜா, பரிசு வாங்குறவங்களை விட பரிசு கொடுக்கிறவங்களுடைய மரியாதை தான் அதுல நிறைஞ்சிருக்குது. மேலும் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுடைய அன்பளிப்பை ஏத்துக்காம வெளிப்படையாவே உங்களுடைய மரியாதையை அவமானப்படுத்தி இருக்கிறாரு. உத்தரவு கொடுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சபையில பேசிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க எங்க போறீங்க? மகாராஜா, சபையில இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ராஜ சேவகன் பட்டத்துல இருந்து வெட்டப்பட்ட ஒரு நூல் மாதிரி தான் மகாராஜா. அந்த நூல் விலகுனதுக்கு அப்புறம் அந்த பட்டம் குழந்தை கைக்கு கிடைச்சு அந்த குழந்தைக்கு சிரிப்பா மாறுமா, இல்ல ஒரு மரத்துல மாட்டி கிழிஞ்சு போயிடுமா, இல்லனா காத்து அத ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. சபையில இருந்து நான் ஒத்தி வைக்கப்பட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் நிறைய பட்டங்களை விட்டுருக்கேன். கயிறை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது பட்டத்தை வெட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு புரியல மகாராஜா. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணாவை சபையில மறுபடியும் நான் ஆலோசகரா சேர்க்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்திருக்கீங்க. அப்படின்னா இந்த வைரம் உங்களுக்கு தான் சொந்தம். அப்புறம் எதுக்காக நீங்க இத திருப்பி கொடுக்கறீங்க? மகாராஜா, நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கல, இன்னும் இத குழப்ப இருக்க. ஏன்னா ராமேஸ்வர் ராவ் அவர்களோட இந்த உயில்ல ஒரு ரகசியமான தகவல் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு மகாராஜா. அது இன்னும் வெளியே வராம இருக்கு. அப்புறம் எப்படி நான் அன்பளிப்பை ஏத்துக்கிறது மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, தீர்வு கிடைச்சிருச்சு. இந்த 3 பேர் அப்பாவோட உயில் படி இந்த வைரங்களை இவங்களுக்கே பகிர்ந்து கொடுத்தாச்சு. இப்ப நீங்க என்னன்னா இன்னும் தீர்வு கிடைக்கலன்னு சொல்றீங்க? ஆமா மகாராஜா, ராமேஸ்வர் ராவ் நினைச்ச மாதிரி வைரங்களை நம்ம பகிர்ந்தாச்சு. இப்ப என்னோட கேள்வி இந்த உயில பத்தி தான். கவனமா பார்த்தோம்னா இது சாதாரண உயில் மட்டும் கிடையாது மகாராஜா. ஒரு தந்தைக்கும் மகன்களுக்கும் நடுவில் இருக்கிற கடைசி பேச்சு தான் இது. ஒரு தந்தை தன்னோட மகன்களுக்கு கொடுக்கிற கடைசி தகவல். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். மகாராஜா, நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. யாராவது ஒரு தந்தை அவரோட இறப்புக்கு அப்புறமா இப்படி ஒரு புதிர உயிலா விட்டுட்டு போவாரா? என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. இருந்தாலும் ராமேஸ்வர் ராவ் அவர்கள் இப்படி பண்ணிட்டு போயிருக்காருன்னா ஏன்? ஆமா மகாராஜா, இத பத்தி நம்ம சபையில யாருமே யோசிக்கலையே. நாம மட்டும் இல்ல, இந்த அண்ணன் தம்பிங்களும் இதை கவனிக்கல. கண்டிப்பா இறந்து போன திரு ராமேஸ்வர் ராவுக்கு ஒரு விஷயம் தெரியல. விஜயநகர ராஜ்யத்தோட ராஜசபையோட முக்கியமான ஆலோசகர் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணான்னு. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்குறது. மகாராஜா, இறந்து போன ராமேஸ்வர் ராவ் அவர்களோட உயில்ல சொல்லப்படாத அவரோட ஆசையும் அடங்கி இருக்கு. பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்களே, ராமேஸ்வர் ராவ் அவர்களுடைய கடைசி ஆசையை விடுங்க, உங்களுடைய ஆசையை சொல்லுங்க.
ரொம்ப நேரமா சுத்தி 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 சபையோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ல வர விஷயத்துல ஒரு அர்த்தமும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ராஜகுரு, பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இறந்து போன திரு ராமேஸ்வர் ராவ் அவர்கள் சொத்தை பிரிக்கவே கூடாதுன்னு நினைச்சாரா என்ன? ஆமா மகாராஜா, நடந்த எல்லாத்தையும் நாம ரொம்ப கவனமா கவனிச்சோம்னா நமக்கு இதுதான் தெரிய வருது. அவர் தன்னோட சொத்தை எல்லாம் பிரிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. ஆனா எதுக்காக? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒருவேளை சொத்தை பிரிச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பமும் பிரிஞ்சு போயிடும்னு. இறந்து போன ஒரு மனுஷனுக்கு இதை விட பெரிய ஆசை வேற என்ன இருக்க முடியும்? எந்த குடும்பத்தை அவர் ரொம்ப பாசமா உருவாக்குனாரோ, அழகாக்குனாரோ, அவர் போனதுக்கு அப்புறமும் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. எப்பவும் பிரியக்கூடாது. மகாராஜா, எங்க அப்பா ஆசைப்பட்டத என்னால இப்ப பார்க்க முடியுது. அண்ணன் தம்பி 3 பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இதெல்லாம் புரியறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் காரணம். இந்த சபையில இறந்து போன என் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். இனி நாங்க எப்பவுமே பிரிய மாட்டோம். அப்புறம் இந்த சொத்து எங்க மொத்த குடும்பத்தோடது. சாரதா, சாரதா, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. உங்க 2 பேர்ல முதல்ல யார் யார்கிட்ட கேள்வி கேட்டீங்க? நீங்க யாருன்னு அவங்க முதல்ல கை தூக்குங்க. நான் முதல்ல அவங்களுக்கு பதில சொல்றேன். சரி சரி சரி, கொஞ்சம் இருங்க, சண்டை போடாதீங்க. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திடுறேன். அம்மா, இவதான் என்னோட தோழி வரலட்சுமி. வரலட்சுமி, இவங்க தான் என்னோட அம்மா. உனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே நீ சொன்ன. அம்மா, இவ என்ன பார்க்க வந்திருக்கா. தீர்க்க சுமங்கலியா இரு. அப்படி நான் இல்ல, அம்மா தான் சொல்றாங்க. அம்மா மௌன விரதத்துல இருக்காங்கல்ல, அதனால அவங்க செய்கையில சொல்லுவாங்க, நான் வார்த்தையில சொல்லுவேன். அம்மா, நாங்க 2 பேரும் உள்ள போய் பேசுறோம், சரியா? உள்ள போய் பேசணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? உள்ள ஒளிஞ்சு யாரு பேசுவாங்க தெரியுமா? யாராவது திருட்டுத்தனமா ஏதாவது பண்றவங்க தான். உன்னோட தோழி வந்திருக்கா, அவளை உட்காரவே, சாப்பிட்டு ஏதாவது கொடு, அப்புறம் பொறுமையா இங்கே பேசு. இல்லம்மா, நாங்க உள்ள போய் பேசுறோம். அம்மா, கவனமா பாருங்க, நாங்க 2 பேரும் பெண்கள் இல்லையா? நானும் பொண்ணு தானே? ஆமாமா, நீங்களும் பொண்ணுதான். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்களோட வயிறு சாப்பிடுறதால நிரம்பாது. நிறைய பேசினாதான் வயிறு நிரம்பும் இல்லையா? அம்மா, இங்க பாருங்களேன், என் தோழி என்கிட்ட பேச வந்திருக்கா. ஒருவேளை நான் அவகிட்ட பேசலன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவாள். அம்மா, நீங்க பொறுமையா உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நாங்க உள்ள போய் பேசிட்டு இருக்கோம். வா. இப்ப சொல்ல, என்ன விஷயத்துக்காக நீ திடீர்னு இங்க வந்துட்ட? என்கிட்ட தனியாவும் பேசணும்னு சொன்ன. ரொம்ப முக்கியமான விஷயம், அத சொல்லத்தான் நான் ஓடி வந்த. எப்படி வராம இருக்க முடியும்? நீ என்னோட நெருங்கின தோழியாச்சே. ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு காலையில தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் கர்ப்பமா இருக்கேன்னு. முதல்ல உன்கிட்ட தான் சொல்ல வந்த. அப்படியா? அப்படின்னா என்னோட தோழி அம்மாவாக போறாளா? இந்த ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கும். வாழ்த்துக்கள். முதல் தடவை இல்லையா?
அதனால என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட நல்ல விஷயம் எதுவும் இருக்காது. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா அம்மாவாகிறது தான். அவருக்கு விஷயம் தெரியாதுல்ல, அவரு வெளியே போயிருக்காரே. எனக்கு தான் தெரிஞ்சிச்சுல, அதனால சீக்கிரமா அவருக்கும் தெரியதா போகுது. நல்ல விஷயம் சொல்றதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும்ல. இப்ப கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆனா அப்புறமா கேக்குறவங்களோட மனசு சந்தோஷத்துல நிரம்பிடும். நல்ல வேலை இன்னும் அம்மாக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பண்டிதரை கூப்பிட்டு முகூர்த்த நேரத்தை பார்த்து ராகு கேத்துவோட நேரம் நல்ல நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. சாரதா, நீயே பாரு, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல? சந்தோஷமான நேரம் கூட. பொதுவான சந்தோஷமான நேரத்துல இனிப்ப சாப்பிடுவாங்க, கொடுப்பாங்க. ஆனா மனசு புளிப்ப சாப்பிடதான் கேக்கும் இல்லையா? நான் மாங்காயையும் புளியையும் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ வேணும்னா என் கூட சாப்பிடலாம். இல்ல தோழி, வாழ்க்கை முழுக்க துணையா இருக்கிறவர் கூட தான் நீ இத சாப்பிடணும். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? இல்ல இது யாருக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்சதுன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க. அம்மா அம்மா அம்மா, விஜயநகரத்துல நாட்டிய போட்டி ஏதாவது நடக்க போகுதா? இப்ப புரியுது. அப்புறம் லாமா மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரா? அதாவது இது வரைக்கும் பண்ணாத விஷயமா இது? அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க உங்களோட புத்தியை பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கான தீர்வை மட்டும் கண்டுபிடிக்கல, அதோட சேர்த்து ஒரு தந்தையோட கடைசி ஆசையை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை உடைய விடாம பிரிய விடாம காப்பாத்திருக்கீங்க. எனக்கு உங்க செயல் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதாவது நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லணும். வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனுக்கும் ரொம்ப பெரிய சொத்து எதுவா இருக்கும்? மகாராஜா, வைரமோ இல்ல முத்தோ இல்ல, தங்கமோ சொத்தோ வீடோ பொக்கிஷமோ கோட்டையோ எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய சொத்து எதுன்னா அது கலாச்சாரம் தான். நம்மள பெத்தவங்க அதை நமக்கு இலவசமா கொடுக்கறாங்க. உண்மையதான் சொல்றாரு தனி, உண்மைதான். என்ன உண்மையை சொல்றாரு? கலாச்சாரத்துலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. சொத்து, நாணயம், வைரம், முத்து இது எல்லாமே அழிஞ்சு போயிடலாம். ஆனா நல்ல கலாச்சாரம் அது எப்பவுமே அழியாது மகாராஜா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்க யோசனையை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க வாரிசா பிறக்க போறவங்க கண்டிப்பா ரொம்பவே பாக்கியசாலியா இருப்பாங்க. ஏன்னா ஒரு தந்தையா நீங்க அவங்களுக்கு இருக்கிறதுனால. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு இந்த ராஜ சபையில உங்களுக்காக நான் ஒரு விசேஷமான பொருளை அன்பளிப்பா கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, உங்க வீட்ல இருந்து எப்போ நல்ல செய்தி வருதோ, அதாவது நீங்க எப்போ அப்பாவாகிற நேரம் வருதோ, அப்ப உங்க மனைவி சாரதா தேவியோட வளகாப்ப நான் இங்க இந்த ராஜசபையில கோலாகலமா கொண்டாடலான்னு இருக்கேன். நன்றி மகாராஜா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றி. என்ன ஆச்சுமா? எதுக்காக கோலை இப்படி புடிச்சிட்டு நீங்க ஒரு வீரன் மாதிரி நிக்கிறீங்க? விஜயநகர்ல எந்த யுத்தமும் நடக்கல. நீங்க சண்டை போடலாம் போக வேண்டாம். அதோட பக்கத்து நாட்டு ராஜாவும் உங்ககிட்ட உதவி கேட்கல. அப்புறம் ஏன் இப்படி நிக்கிறீங்க? குண்டப்பா, என்னாச்சு? அச்சோ லாமா, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அதுவும் குதிச்சு குதிச்சு சிரிக்கிறாங்க.
அதோட நாட்டியமும் ஆடுறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் நடந்துற போல இருக்கே. என்ன? அச்சோ லாமா, அம்மாவோட மோன விரதம் அதுவும் உடஞ்சிரும் நினைக்கிறேன். என்ன பேசுற குண்டப்பா? இங்க பாரு லாமா, அம்மா மோன விரதத்தை விட்டுட்டாங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். இத்தனை வருஷமா அமைதியா இருக்காங்க, இப்ப மட்டும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2-3 மாசம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்களே. என்னால இதை தாங்கிக்கவே முடியாது. நான் இங்க இருந்து போயிடுவேன். நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏய், கொஞ்சம் வாயை மூடுறியா? அம்மா, என்னம்மா? அம்மா, இங்க பாருங்க. அம்மா, குண்டப்பா வீணா உளறிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? ஐயோ அம்மா, வேண்டாமா, அடிபட்டோம். என்னாச்சு? அம்மா 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 அம்மா, என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. சாரதா எங்க இருக்கா? அது சரி, நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்களா? அம்மா, நான் பைத்தியம் ஆயிட்டேனா? மனசுக்கு பிடிச்சதா? எனக்கு 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒண்ணு உணவு, இன்னொன்னு தூக்கம். குழந்தையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா, எந்த குழந்தையும் தூக்கிட்டு வராதீங்க. ராத்திரி நேரத்துல கத்திக்கிட்டே இருந்தா என்னோட தூக்கம் கலைஞ்சு போயிடும். வயிறு என்ன? இவ்ளோ லட்டு சாப்பிட்டா கண்டிப்பா வயிறு தெரியும். லட்டு கொஞ்சமா சாப்பிடுங்க. சாரதாவோட வயிறா? அம்மா, சாரதாக்கு வயிறு, காலு, கை, மூக்கு, தலை இது எல்லாமே இருக்கு. சாரதா கர்ப்பமா இருக்காளா? இவங்க என்ன சொல்ற? நீங்க போய் தானே சொல்றீங்க? அப்ப நிஜமாதானா? குண்டப்பா, அம்மா சொல்றது உண்மையா? அப்படின்னா நான் அப்பாவாக போறேனா? நீங்க பாட்டியாக போறீங்க? அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்க. குண்டப்பா, வா 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 வா, நீ சித்தப்பாவாக போற. ஆஹா, நான் அப்பாவாக போறேன். நான் அப்பாவாக போறேன் குண்டப்பா. அம்மா 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 அம்மா, இந்த விஷயத்தை நீங்க செய்கையால இல்லாம வாயால சொல்லிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு என்னோட மனசு சொல்லுதுமா. ஆனா சாரதா மேல நான் கோவமா இருக்கு. முதல்ல அவ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, உங்ககிட்ட சொல்லிருக்கா? ஷால்தா அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல. அம்மா ஒளிஞ்சிருன்னு இந்த விஷயத்த கேட்டாங்க. ஷால்தா அவங்க தோழி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். போயிட்டு வரேன். என்ன மன்னிச்சிருங்க, என் மனைவி சாரதாவோட தோழியே. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. அது வந்து அது வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயம் உண்மைதானே? ஆமா. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அட, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருமே. போங்க. அம்மா, ஆமா பந்து, ஆமா. என் வாழ்க்கையிலே முதல் தடவையா இந்த உண்மையை பத்தி கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராமா, மனைவி தானா இந்த விஷயத்தை சொல்லாத வரைக்கும் கண்டிப்பா நம்பிக்கை வராது. எத்தனை நாள் தான் சொல்லாம இருக்கா நானும் பாக்குறேன். என்னதான் அவ வாயால சொல்லாம இருந்தாலும் வயிறு ஒரு நாள் காட்டி கொடுத்துரும்ல. அது சரி ராமா, இது உனக்கும் மனைவிக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். ராமா, நான் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்க பாரு ராமா, நான் தான் எல்லாரை விட முதல்ல வாழ்த்திருக்கேன். அதனால நீ நாளைக்கு முதல்ல எந்திரிச்சதும் சுத்தமான கடுகு எண்ணெயை ஊத்தணும். சரி சரி, கண்டிப்பா.